ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவீன் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தை வச்சு வெங்காய வடகம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா தோல் நீக்கிட்டு அலசி இந்த மாதிரி காட்டன் துணியில் ஃபேன் காற்றுலேயே காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், காஞ்சிடுச்சு. இப்போது இதை மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிடாதீங்க. அது கூடவே ஒரு கட்டி பூண்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வெங்காய விழுதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு மஞ்சள், கடுகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், மிளகு, தேவையான அளவு உப்பு, விளக்கெண்ணெய் சேர்த்து தான் இதை நம்ம பிசையணும். மற்ற வேறு எண்ணெயும் சேர்த்துடாதீங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக இது ஊறணும். பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன், அதனால் மறுநாள் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே எண்ணெயும் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். கையில் எண்ணெய் தடவி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் எல்லா உருண்டைகளும் பிடிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வெயிலில் காய வச்சுட்டு வந்துடலாம். ஈவினிங் பார்க்கலாம். இதை நாங்கள் போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காலைல வச்சதை விட இப்போ நேரம் மாறி இருக்குது. பாருங்கள், மறுநாள் நம்ம எடுத்து இதை காய வைக்கும்போது இது சின்ன உருண்டைகளெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். மறுபடியும் எண்ணெய் தொட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிருக்கேன். இது மாதிரி நீங்களும் பிடிச்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா உதிர்ந்துடும். இதை மறுபடியும் காய வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி 4-5 நாள் காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இந்த வடகம் உதிர்ந்திருந்தால் இதுதான் உதிரி வடகம்னு சொல்லுவாங்க. உருண்டை பிடிச்சி வைக்கிறதுனால 1 வருஷத்துக்கு நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் சாம்பார் தாளிக்க, கீரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தாளிக்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இல்லாத சாம்பார் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.